ஐசிங் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். 1/2 கிலோ பட்டர், 1/2 கிலோ ஐசிங் சுகர், லேயர் போட போகிறோம். இதுதான் வேலை. இதுதான் என்னோட கேக்கு. வணக்கம், நாங்கள் உங்கள் SasiNisha Family. வாங்க பட்டர் ஐசிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பட்டர், 1/2 கிலோ ஐசிங் சுகர், வெனிலா எசன்ஸ், இந்த 3 பொருட்களையும் வச்சு தான் பட்டர் ஐசிங் செய்கிறது. வாங்க நாங்கள் இப்போ ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் அது அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நமக்கு க்ரீம் ஒயிட் கலர் க்ரீம் வேணுமெண்டா இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அடிக்கணும். பட் எனக்கு நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ரொம்ப நேரம் அடிக்கணும் வண்டியில் ஒரு அளவுக்கு க்ரீம் ஐசிங் போடுற அளவுக்கு கண்டிஷனில் வர்ற வரைக்கும் நான் அடித்தா போதும். இப்போ பட்டர் நல்லா அடிபட்டுட்டு இப்போ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகரை நாங்கள் ஆட் பண்ணி தொடர்ந்து அடிப்போம். நான் இது கற்றுக்கிட்டெல்லாம் செய்ய இல்லை, நான் எங்கேயுமே கிளாஸுக்கெல்லாம் போகலை. நான் யூடியூப் சேனலில் தான் பார்த்து அநேக யூடியூப் சேனல்களை பார்த்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு தான் செய்கிறேன். ஏனென்றால் என்னோடய பிள்ளைகள் நான் செய்கிற கேக்கு தான் வெட்டணுமென்று அவிகள் எனக்கு ஒவ்வொரு டிசைனும் கொடுக்குறவியல். நான் அந்த டிசைனை இப்படி தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு செய்ய இப்போ ஓரளவுக்கு நான் செய்வேன். என்ன போல் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய விருப்பப்படுற நீங்கள் யூடியூப் சேனலில் கற்றுக்கொள்ளுங்க. இந்த யூடியூப் சேனல் அநேக விஷயங்களை நாங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது. நீங்களும் என்ன போல் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து மன மகிழ்ச்சி அடையுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ரீமை அடித்து முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. பாருங்கள், நல்லா நைஸாக கீழே விலையில் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் க்ரீம் நல்லா செட் ஆகும். இப்போ நான் கொஞ்சம் செப்ரேட்டாக எடுத்து வைக்கிறேன். ஏனெண்டா இப்போ நான் ஒரு கலர் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். வேறு ஏதாவது கலர் மிக்ஸ் பண்ணுறேன்னா ப்ளெயின் கலர் வேணும். அப்போ அதுக்காக இப்போ வாங்க, எனக்கு பிங்க் கலர் தேவை. அதனால் நாங்கள் 2 ட்ராப்ஸ் போட்டு நாங்கள் பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் இது அமேசானில் தான் வாங்கினேன்னா இந்த பிங்க் கலர். முதல்ல ஒரு துளி விட்டு அடித்து பார்ப்போம். எங்களுக்கு ஏற்ற கலர் வந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். ஃபுட் கலர் அளவாக சேர்க்கணும். இது உடம்புக்கு கெடுதல். இது நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் கலருக்காக தான் சேர்க்குறது. ஒரு அளவுக்கு தான் நாங்கள் சேர்க்கணும். அதிகமாக டார்க்காக வேணுமென்னு சொல்லி ரொம்ப ஊற்றிட்டு அது கெடுதல். குழந்தைகளுக்கு அதுவும் மிகவும் கெடுதலான ஒன்று. நாங்கள் இதிலையெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் கலர்களில். இப்போ வாங்க, எனக்கு ஏற்ற கலர் வந்துட்டு நாங்கள் எடுத்து மீதி காரியங்களை பார்ப்போம். பாருங்கள், எனக்கு தேவையான அழகான பிங்க் கலர் வந்துட்டு. இப்போ வாங்க நாங்கள் கேக்குக்கு ஐசிங் போடுவோம். இப்போ பாருங்கள், நான் முதல் லேயர் வச்சு அதுக்கு மேலே ஐசிங் வச்சிட்டேன். இப்போ அதை சரியாக ஒரு லெவல் படுத்திட்டு நாங்கள் அடுத்தது 2வது லேயர்ஸ் வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உயரமான கேக் செய்ய போகிறேன், பாபி டால் கேக் மாதிரி. அப்போ அதுக்காக நான் ரவுண்டு 7 இன்ச் பேனில் வேக வச்ச கேக்கை 5 லேயர் வச்சு செய்ய போகிறேன். இப்போ 2வது லேயர் வச்சுட்டேன் பாருங்கள். நான் பிள்ளைகளையும் வைத்து கொண்டு இது செய்கிறது கடினம்தான். இருந்தாலும் நான் அந்த கடினத்தோடையும் அவர்கள் விரும்பியதை நான் செய்து கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 3வது லேயர் வச்சுட்டேன். சுகர் சிரப்பு கேக் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஊற்றலாம். நான் வச்சு சாப்பிட்றதுனால வேணாம். நான் உடனேயே வெட்டி உடனே சாப்பிட்றேன்றனால நான் சுகர் சிரப் ஆட் பண்ணல. ஏன்னா கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது என்னோடய கேக். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேக் வீடியோ பார்க்காதவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எங்களுடைய கேக் வீடியோ பாருங்கோ. இப்போ நான் 4வது லேயரும் வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் மீதி க்ரீமை நான் பூசுகிறேன். இப்போ நான் 4வது முடிச்சுட்டு என்னுடைய கணவர் எண்ணி காட்டுறாரு. அவர் தான் வீடியோ பிடிக்கிறாரு, எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எத்தனை லேயருன்ட்டு. இப்போ நான் பாருங்கள், கடைசி ஃபைனல் லேயர் 5வது லேயரும் வச்சுட்டேன். இப்போ வாங்க க்ரம் கோடு போட்டுக்கலாம் கேக்குக்கு. இப்போ நாங்கள் இது 20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருந்தது. இப்போ பாருங்கள், நான் க்ரம் கோடு போட்டு முடிச்சிட்டேன். இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம் ஒரு 10 நிமிஷமாவது. அப்போ தான் அது செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் ஐசிங் போடைக்க தான் அது வடிவாக வரும். வாங்க நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ வைப்போம். பாருங்கள், இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ வாங்க நாங்கள் ஐசிங் இப்போ எடுத்தாச்சு, ஐசிங் போடுவோம். இது சின்ன நாசல் பூ நாசலில் இப்படியே வளைவாக போடுறேன், சங்கிலியாக.
இது வந்து 1 இன்ச்சு நாசில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்பர் 1. அதே போல் நான் 2 லேயர் போட்டேன் நான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். முதல்ல கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் வந்து கொஞ்சம் பிழைகள் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி பல தடவை ட்ரை பண்ணும்பொழுது தான் நாங்கள் வெற்றியை காண முடியும். நான் இந்த கற்றுக்கொள்கிறதுக்கு அநேக செலவுகள் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு விப்பிங் க்ரீம் செட் ஆகாமல் இருந்துச்சு, ஐசிங் க்ரீம் சரியாக வரையில்லை. அநேக தடவை நான் விலைகளை விட்டு 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 நான் நானே சரிப்படுத்தி கொண்டேன். ஆனாலும் நான் துவண்டு போகையில் நான் எப்படியாவது செய்யணும் பழகணும் என்று சொல்லி நான் செஞ்சேன். பிறகு சில பேரை கேட்டு ஆர்டருக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு அதில் பெரிய ஒரு வெற்றியாக அன்றைக்கு தான் நான் உணர்ந்தேன். என்னுடைய ஃபோட்டோஸ்கள் வீடியோக்களை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அநேகர் கேட்டவியல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோசாப்பூ செய்கிற அந்த நாசல்ல அப்படியே வளைவாக நான் போட்டேன். நீங்களும் என்ன போல் இப்படி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் வந்து பொறுமையாக அவங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நான் வந்து பர்ஃபெக்டாக போடுறேன் என்று சொல்ல இல்லை, பொறுமையாக செஞ்சு காட்டுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நீங்களும் கற்றுக்கொள்ளணும், நீங்களும் உங்களை பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை செய்திருக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை முதலாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இது வரைக்கும் அநேகர் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நான் 2வது டிசைனும் போட்டுட்டேன். இப்போ வந்து வாங்க, நாங்கள் இப்போ 3வது டிசைன் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3வது டிசைன் வந்து ரோசாப்பூ நாசில் இருக்குல்ல, அதில் பாருங்கள் நான் வந்து லைட்டான ஒரு என்னன்னு சொல்கிறது ஸ்கின் கலர் மாதிரி, அந்த கலர் சாண்டில் கலர் மாதிரி அந்த கலரில் நான் வந்து ரோசாப்பூ போடுற அந்த நாசிலில் வச்சு வளைவாக முறுக்கு டிசைன் போடுறேன். வீட்டில் அநேகர் வந்திருக்கிறாங்க. நான் அவங்களையும் கவனித்து அவங்களுக்கும் சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மகளுக்கு எல்லோரும் ஃபோன் அடித்து விஷ் பண்ணுறதுக்காக அடிச்சிருக்காங்க. நான் அதையும் பிக்கப் பண்ணி அவவோட அதையும் பார்த்து கொண்டு இந்த அலுவலெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவர் தான் பாவம் ரொம்ப நேரமாக இந்த ஐசிங் நான் போட்டு கொண்டிருக்கிறேன். அவர் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார், அநேக தியாகங்களை செய்கிறார் எங்களுக்காக. பாருங்கள், இதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேணும். இப்போ பாருங்கள், நான் வந்து கடைசி லேயரும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து மேல் லேயர் அதே நாசில் அந்த பூ நாசில் வச்சு நான் வந்து மேலே வந்து முத்தாக போடுறேன். பெண்களுடைய வெற்றிக்கு வந்து ஆண்கள் தான் காரணம் பண்ணுவாங்க, அது உண்மைதான். நான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்து வர்றதுக்கு என்னுடைய கணவர் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. நான் எதை கேட்டாலும் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி எதையும் நோண்டு சொல்லாமல் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு அவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். இப்போ கூட பாருங்கள், இந்த சேனல் ஆரம்பித்து நான் இந்த வீடியோக்களை போட எனக்கு உதவியாக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று இதை வீடியோவை செய்ய சொல்லி என்னை பிடித்து கொண்டிருக்கிறார். நான் அதற்கு நன்றி சொல்லுகிறேன் கடவுளுக்குள்ளாய். பாருங்கள், இப்போ நான் வந்து மேலே உள்ள டிசைனும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அதில் டிசைனில் வந்து நான் கீழே வந்து முத்து வைக்கிற மாதிரி அதே நாசில் வச்சு புள்ளியாக நான் அதில் 3 புள்ளிகளை ஒன்றுக்கு அது ஒரு வடிவுக்காய் நான் அதில் வைக்கிறேன். இப்படிப்பட்ட டிசைன் தான் எனக்கு கொடுத்தவ, அதனால தான் போட்டு கொண்டிருக்கிறேன். அங்காள பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கணும், அவர்களையும் கவனித்து கொண்டு நான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஐசிங் வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து இது வந்து ஒரு 6 நிமிஷத்தில் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா நான் பழகினதுனால எனக்கு ஓகேயாக இருந்தது. அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் நான் செட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த எடுத்து தொடர்ந்து இந்த 6 நிமிஷத்தில் நான் இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சுது, பொம்மையும் வச்சு அதுக்கும் க்ரீம் எல்லாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க, நாங்கள் டேட்டும் அவோட பேரும் எழுதி எடுத்துக்கொள்ளுவோம். எங்கள் அம்மா பாருங்கள், இன்டர்நெட்டில் அங்கால பேசி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அவங்களோடையும் கதைச்சி கொண்டு இந்த அலுவலையும் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரே நேரம் பல வேலை செய்கிறது தானே நல்லது, அப்போ தான் டைமும் மிச்சமாகும், எங்களோட வேலையும் முடிக்க முடியும். நான் அப்போ பேசிக்கொண்டே என்னுடைய வேலைகளை முடிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் எழுதி முடியுது.
நீங்களும் இதுபோல் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்ய விருப்பப்பட்டால் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கொண்டு செய்யுங்க. என்னால் முடிந்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நான் செய்த கேக் எப்படி இருக்குன்னு ஃபைனலாக பார்ப்போம். இது ஒரு எடுத்துக்காட்டான வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். என்னோடய கேக்கை பாருங்கள். நிறக்குறை இருந்தால் சொல்லுங்கள். பாருங்கள், என்னோடய கேக்கு சுற்றுது. இப்படி தான் என்னோடய கேக் கடைசியில் வந்தது. அவளோட விருப்பப்படி அவள் சொன்னால். இப்போ இதில் ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சாச்சு. இனிமேல் அவள் கேக்கு கட் பண்ணுறது தான் வேலை. இதுதான் என்னோடய கேக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.